ஈரானில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் அந்த மேற்காசிய பிராந்தியம் அப்படின்றதையும் தாண்டி உலகம் முழுக்கவே அதனுடைய தாக்கத்தை காட்ட ஆரம்பித்திருக்கிறது என்றே சொல்லலாம். ஒரு வாரத்தில் இது எல்லாமே முடிவுக்கு வந்துரும்னு ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டாலுமே இன்று 7வது நாள் இந்த போரானது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. எடுத்த உடனே ஈரானுடைய உச்ச தலைவர் இதில் கொல்லப்படுவார் என்று உலகம் எதிர்பார்த்திருக்காது. அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் ஈரானில் தொடர்ந்து வரும் தாக்குதல்களாக இருக்கட்டும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடுத்து என்ன நகர்வு மேற்கொள்ள இருக்கிறது என்ற கேள்வியாகட்டும், உலகின் எரிசக்தி பாதுகாப்பு எந்த திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியாகட்டும், இது எல்லாமே நம்மோடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த கடந்த 7 நாட்களில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் இப்போ பேச இருக்கிறோம். அதற்கு தந்தி தொலைக்காட்சியின் அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரனும் நம்மோடு இணைகிறார். ஹரி, ஒரு 7 நாளாக இந்த யுத்தமானது தொடர்ந்துகிட்டே இருக்குது. என்னென்ன நடந்திருக்கு இது வரைக்கும்? இதை நேர்களுக்கு சம பண்ணி காட்டணும் அப்படின்னா 7 நாள் நிறைய 70 வருஷம் பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது. அதை சம பண்ணுற மாதிரியான ரீகேப்பை நம்ம திரையில் கிராஃபிக்ஸாக பார்த்துடலாம். கிராஃபிக்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் ப்ளீஸ். கடந்த சனிக்கிழமை மதியம் போல் இந்த நிகழ்வானது தொடங்கியது. இதற்கு முன்பாக இந்த ஒரு ஃபோர்ஸ் பில்டப் நடந்தது. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள், ஜெரால்ட் ஃபோர்டு உள்ளிட்ட போர்க்கப்பல்கள் அந்த பிராந்தியத்தை நோக்கி போக, இதுக்கு முன்னெப்போதும் இல்லாத ஒரு மிலிட்ரி பில்டப்பாகத்தான் இது பார்க்கப்பட்டது. அது இந்த ஆப்ரேஷனாக யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஈரானோட நியூக்ளியர் டாக்ஸ் முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டாலும், அதை வச்சு கண்ணில் மண்ணை தூவி அமெரிக்கா இஸ்ரேலோடு இணைந்து இந்த ஆப்ரேஷன்ஸை கடந்த சனிக்கிழமை செய்தது. ஒரு சில மணி நேரங்களிலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலிய படைகளும் சேர்ந்து ஈரானுடைய உச்ச தலைவராக தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக இருக்கக்கூடிய அயத்துல்லா அலி கமேனியை கொன்றது. அந்த அறிவிப்பையும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டார். நாங்கள் ஹெல்ப் இஸ் ஆன் த வேன்னு ஜனவரி சொன்னவர், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, ஈரானில் நீங்கள் வேணுங்கிற மாற்றத்தை செஞ்சுக்கோங்க அப்படின்னு இந்த நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3 பிளேயர்ஸும் கொண்ட யுத்தங்கிறத தாண்டி மத்திய கிழக்கில் பல நாடுகளை இதுக்குள்ளே கொண்டு வந்தது. இதற்கு காரணம் அமெரிக்கன் பேசஸ் இருக்கக்கூடிய முக்கியமான மத்திய கிழக்கு நாடுகள் குறிவைக்கப்பட்டன ஈரானால். அதோடைய பாப்புலேஷன் சென்டர்ஸ், ஏர்போர்ட் இப்போ வரைக்கும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். நேற்று இரவு பார்த்தப்ப இட் வாஸ் த வர்ஸ்ட் நைட். இந்த தாக்குதலே ரொம்ப மோசமான இரவாக தெஹரான் வாழ் மக்கள், ஈரான் வாழ் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னும் மோசமடைந்து தான் முன்னேறும் அப்படிங்கிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் இருக்குது. இது எவ்வளோ காலம் நீடிக்கும் அப்படிங்கிறதுக்கான விடை இதை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இருக்குமான்னு தெரியாது. இது என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுது? அமெரிக்கா ஒரு பெரிய கோலை வைத்திருக்கு, ஆட்சி மாற்றம் அப்படின்னு. உச்ச தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரே தவிர அங்கே ஈரானியன் ஸ்டேட் இஸ் வெரி இன்டாக்ட். அதற்கான மாற்று ஏற்பாடாக அயத்துல்லா அலி கமேனியுடைய 2ஆம் மகன் கமேனி அவரை உச்ச தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் அதற்கான அறிவிப்பு தான் காத்திருக்கும் அப்படின்னு தகவல். அங்கே IRGCயுடைய முக்கியமான கமாண்டர்ஸை ஈரானில் கொண்டிருந்தாலும் கூட த ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி மச் இன்டாக்ட். ஆனால் நாங்கள் நீண்ட காலத்தில் செய்ய இருந்த இலக்குகளை எல்லாம் ஒரு சில மணி நேரத்திலேயே முடிச்சிட்டோன்னு அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. சொல்லொன்று செயலொன்று. இதோடைய தீர்வு என்ன, இதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன, இவ்வளவு நாள் உணரப்போகிறோம். நம்ம இந்திய அரசியல் வரைக்கும் இதோடைய தாக்கம் இருக்கிறத பார்க்கின்றோம். இங்கே போரை பொறுத்த வரைக்கும் உச்ச தலைவர் கொல்லப்பட்டார், ஓகே. ஆனால் ஒரு 160 பள்ளி சிறுமிகளும் உயிரிழந்திருக்காங்க. ஒரு அன்னத்திக்கலான ஒரு யுத்தமாக இது மாறி. நீங்கள் சர்வதேச சட்ட மீறல் அப்படின்னு பார்த்தா இதில் பல வகைகளில் சர்வதேச சட்ட மீறல் இருக்குது. நீங்கள் ஒரு நாட்டு மேலே போர் தொடுக்கலாம், அதுக்கான காசஸ் பெல்லிங்கிற ஒரு காரணங்கள் இருக்கணும், அது நிறுவப்படணும். பட் சர்வதேச சட்டம் என்பது என்ன? நீங்கள் ஒரு சர்வதேச அரசியல் அமைப்போ இல்லை, இன்றைக்கி ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் UN இருக்குது. UN செக்யூரிட்டி கவுன்சிலில் இதை முன்னெடுக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு வீட்டோ இருக்குது. என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? சர்வதேச சட்டங்கள் காற்றில் பறக்கின்றன என்பது தான் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அது கடைபிடிக்கப்படுறதுக்கான எந்த அறிகுறிகளும் இல்லை. இன்னைக்கு ஒரு வல்லரசு இதில் ஈடுபட்டிருப்பதனால, ட்ரம்ப் போன்ற ஒரு தலைவர் இதை செய்திருப்பதனால இதெல்லாம் இன்னைக்கு இந்த தருணத்தில் பின்னோக்கி இருக்கிறத பார்க்கின்றோம். அமெரிக்காவோட கடற்படை தளங்கள் அது மேலே ஈரான் இந்த அளவுக்கு ஒரு வலுவான தாக்குதல், ஒரு பதிலடியாக கொடுக்கணும் அவங்க எதிர்பார்த்தாங்களா இந்த தருணத்தில்?
ஈரான் பதிலடி தாக்குதல். இப்போ ஒரு வார் கேமிங்கில் எல்லா வாய்ப்புகளும் பரிசீலிக்கப்பட்டு தான் இருக்கும். உங்களுக்கு நினைவு இருக்கும், இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி இது ஒரு பாசிபிலிட்டியாக மட்டுமே இருந்த கடந்த வாரங்களில் ஈரான் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தது. நாங்கள் எப்படியெல்லாம் அமெரிக்க தளங்களை எங்களால் தாக்கி அழிக்க முடியும், டார்பிடோஸ் மூலமாக அமெரிக்க படைகளுக்கு எப்படி எங்களுடைய தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிமுலேஷன் வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அப்போ தான் இந்த பில்டப்பெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அமெரிக்க போர் கப்பல்கள் பர்ஷியன் கல்ஃபை அடைந்திருந்தன. ஸோ ரெண்டு தரப்புலையுமே இந்த சாத்தியக்கூறுகளை எல்லாம் கணிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க. எல்லா எக்ஸ்ட்ரீம் சினேரியோஸையும் அவங்க பார்த்து தான் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் உச்ச தலைவர் கமேனி அவர் தலைக்கு குறிவைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஏறத்தாழ கடந்த சில மாதங்களாகவே தின்னம். ஜூன் மாதம் இஸ்ரேல் அதற்கான முயற்சியை செய்தது என்றும் நவம்பரில் அதை செய்யலான்னு திட்டமிட்டாங்கன்னும் இதுதான் தருணம்னு செஞ்சுருக்கிறாங்கும் போது அயத்துல்லா அலி கமேனி இந்த மாதிரியான சூழல், இந்த மாதிரியான ஒரு முடிவு தனக்கு வரும் என்று அவர் கணித்திருக்கிறார் என்பது தான் யதார்த்தம். ஆனால் அவர் கேபிட்டலேஷனாக அமெரிக்காவிடம் சரணடைவதா வீரமரணமா என்றால் அவர் அந்த வீரமரணம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை தான் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள்லாம் கூட நம்ம அந்த வாய்ப்புகள்லாம் பேசப்பட்டது, பரிசீலிக்கப்பட்டது, உள்ளேயும் பேசியிருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் ஹெஸ்புல்லா தலைவர்கள்லாம் பங்கர்ஸில் கொல்லப்பட்டாங்க. இந்த வாய்ப்பெல்லாம், இந்த டேஞ்சர்ஸ் எல்லாம் வெரி மச் பாசிபிளாக இருந்த சமயத்தில் அவர் வழக்கமாக சனிக்கிழமை எங்கே இருப்பாரோ அந்த இடத்துல தான் இருந்தார். ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் அவர் அறிந்திருக்காதவர் இல்லை, ஈரான் செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கணித்திருக்காம இல்லை. பட் இது ஒரு அன்ஃபோல்டிங் சிச்சுவேஷன், இவ்வளோ தீவிரமாக, இவ்வளோ வீரியமாக, விரிவடையுமா அப்படின்னு உலக வல்லுநர்களுக்கு அச்சம் இருந்தது. அது கண் முன்னே நடந்துட்டு இருக்கு. இந்த தாக்குதல் தொடங்கினப்போ இது இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு அந்த இரு நாடுகள், அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையிலான போர்ன்றதை தாண்டி வளைகுடா பகுதி முழுவதுமே இது பரவச்சு. இதுக்கான காரணம் நம்ம என்னவா பார்க்கறது? ஜஸ்ட் யூஎஸ் பேசஸ் அங்கே இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த தாக்குதல். இதுக்கான ப்ரீசிடென்ட்ஸை கடந்த ரவுண்ட் ஆஃப் ஆபரேஷன்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஜூன் மாதம் நடந்த ஆபரேஷன்ஸில் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில் அமெரிக்காவும் பங்கு கொண்ட அந்த யுத்தத்தில் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அப்பயுமே கூட கத்தார் மேலே ஒரு பெர்ஃபர்மேட்ரி ஸ்ட்ரைக்ஸ் அவங்க செய்திருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் அதுக்கு முன்கூட்டியே நாங்கள் தாக்க போகிறோம்னு சொல்லி கத்தார் தன்னுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களெல்லாம் முடுக்கி விட்ட பிறகு ஒரு காட்சிக்காக, ஒரு தோற்றத்துக்காக அது அந்த ப்ரீசிடென்ட் செட் பண்ணப்பட்டது. ஸோ அப்பயுமே கூட இப்போ கத்தாரை தாக்கியிருக்கிறாங்க, அமெரிக்கன் பேசஸ் அந்த பிராந்தியம் முழுக்க இருக்குது, அதுவும் இல்லாமல் கூட இலக்காகலாம் அப்படின்னு நீங்களும் நானுமே கூட அந்த சமயத்தில் பேசின நினைவு. ஸோ அப்போது வாட் வாஸ் பாசிபிலிட்டி ஆஃப் டேஞ்சர் இன்னைக்கு மத்திய கிழக்கு முழுக்க பார்க்குறோம். இந்த தேசங்கள்லாம் இப்போ ஈரானுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய தேசங்கள்லாம் கத்தாரோ, யுஏஇயோ, சவுதி அரேபியாவோ அமெரிக்காவோடு நீண்டகால பாதுகாப்பு உறவு கொண்ட தேசங்கள், அவங்களுடைய ஆலைஸுங்கிறத பார்க்குறோம். அதனால தான் அமெரிக்காவுடைய பேசஸ் அங்கே இருக்குது. அமெரிக்காவுடைய பேசஸ் தங்களை காப்பாற்றுங்கிற அந்த ரேஷனலின் அடிப்படையில் தான் அவங்க அதுக்கு சம்மதிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவோட அவங்க கொண்டிருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது அவங்களும் இதற்கு விலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் சில நாடுகள், யுஏஇ போன்ற தேசங்கள், பஹ்ரைன் போன்ற நாடுகள்லாம் இஸ்ரேலோடு நேரடியாகவே ராஜாங்க உறவு மேலெல்லாம் இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்து, துபாயில் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால தான் அது ஒரு குளோபல் டிரான்சிட் ஹப்பாக இருக்கிறது. அது பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறது. நிச்சயமாக இட் இஸ் அ ஜால்ட் ஆன் தோஸ் எக்கானமிஸ். இது நீண்ட காலம் தொடரும் போது அவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க பாப்புலேஷன்ஸை அவங்க கன்வின்ஸ் பண்ணணும், இதில் நம்ம இடம்பெற்றிருக்கிறோமே அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கணக்கு போட்டு தான் அந்த ப்ரெஷர் உருவாக்கணுங்கிறதுனால தான் ஈரான் அந்த நாடுகள் மேலே அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். மார்ச் 1ஆம் தேதி நடந்த அந்த நிலவரத்தை போடுறாங்க. டெல் அவீவ் நகர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். ஒப்பீட்டு அளவில் அமெரிக்கா, இஸ்ரேல் அவங்க பயன்படுத்தின ஏவுகணைகளை விட இது ஒரு சீப்பரான ஒரு ஏவுகணை தான் ஈரான் தரப்புல இருந்து பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த சீப்பரான ஏவுகணை ஒப்பீட்டு அளவில் எப்படி இஸ்ரேலுடைய டெல் அவீவுடைய அந்த அயன் டோமை தாண்டி அந்த தாக்குதலை நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். இந்த அயன் டோமோ, டேவிட் ஸ்லிங்கோ, ஏரோவோ, இந்த மாதிரி இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாமே தே ஆர் அமேசிங், பட் தேர் நெவர் பர்ஃபெக்ட். தட் கண்ட்ரி யாருமே இம்யூன் இல்லை. எல்லா நாடுகளுக்குமே ஏர் டிஃபென்சஸ் இருக்கு. இந்தியாவில் S-400 நம்ம பயன்படுத்தலையா, நம்ம ஆபரேஷன்ஸ் சிந்தூர் போது நம்ம பயன்படுத்தணும். எல்லா நாடுகளுக்கும் அவங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கு. இது நெசசிட்டி இஸ் அ மதர் ஆஃப் இன்வென்ஷன் போல இஸ்ரேல் தொடர்ந்து பல
ரவுண்ட்ஸ் ஆஃப் அட்டாக்ஸை பல தசாப்தங்களாக பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த அயன் டோம் வச்சுருக்கிறாங்க, அதை இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கிறாங்க, லேசர் பீம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா வீடுகளும் உங்கள் வீட்டில் வந்து சேஃப் ரூம் இருக்கும், உங்கள் வீட்டில் இல்லையா உங்கள் பில்டிங்கில் இருக்கும், உங்கள் பில்டிங்கில் இல்லையா தெருவில் இருக்கும் அப்படின்னு விசினிட்டியில் இருக்கும். பட் இன்னைக்கு இந்த தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடிய நாடுகள்லாம் இந்த சூழலை எதிர்கொண்ட நாடுகள் இல்லை. ஸோ அங்கெல்லாம் இஸ்ரேல் போல் சேஃப் ரூம்ஸ் கிடையாது, ஏன் அமெரிக்காலேயே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான சூழல், இந்த மாதிரியான தேவை அந்த நாடுகளுக்கு இல்லை. இன்னைக்கு ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரியில் நம்ம இருக்கோம், ஒரு புது சூழலில் இருக்கும். இஸ்ரேலியுமே கூட பெத்சமேஷுங்கிற இடத்துல தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு, அவங்க 9 பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். பட் அந்த வந்த பராஜ் பார்க்கும்போது அது குறைவு. இப்போ இந்த அயன்டோமோ இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே 90லேருந்து 95% எஃபிஷியன்சி கொண்டவை. அப்படின்னா ஒரு 100 ராக்கெட்டோ மிசைலோ தாக்கினா அதில் 90-95 அழிக்கும், மீதி 5 விழத்தானே செய்யும். ஸோ அதனால இந்த பாதிப்பை நம்ம பார்க்குறோம், அதை தவிர்க்க முடியாது. இந்த மாதிரி அமைப்புகள் ஏர் டிஃபென்சஸ் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுக்குது. பட் அதோடைய லிமிடேஷன்ஸையும் சேர்த்தே நம்ம பார்க்குறோம் இந்த ஆப்ரேஷன்ஸில். ரைட். இப்போ ஈரானில் பதற்றம் வரும்போதெல்லாம் எல்லாருடைய ஃபோக்கஸும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி நோக்கி இருக்கும். மார்ச் 2ஆம் தேதி அந்த ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய புரட்சிகர காவல் படை அவங்க அறிவிப்பு வெளியிடுறாங்க. அப்புறம் ட்ரம்ப் சொல்றாரு எங்க கண்ட்ரோலுக்கு நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் அங்க? அது வந்து ஈரான் அதை தடுக்க நினைக்குது. இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டாக உலக பொருளாதாரத்தின் மேலே போட்டால் அமெரிக்கா மீது அழுத்தம் வந்து இது வந்து ஒரு முடிவுக்கு வரும், இல்லை அவங்களுக்கு சாதகமான சூழல் வரும்னு கருதுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 20% உலக எண்ணெய் எரிசக்தி வர்த்தகம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமாக தான் நடக்குது. இது மத்திய கிழக்கை தாண்டி நமக்கெல்லாமும் பயன் தரக்கூடிய ஒரு பொருளாதார பாதையாக இருக்கிறது. ஸோ அது பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது கடந்த ஆப்ரேஷன்ஸில் நம்ம ரெட்சியில் ஹியூத்திகள் இந்த ப்ரெஷர்ஸை போட்டதை பார்த்தோம். இந்த முறை அதை விட கேந்திரமான இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பாதிக்கப்பட்டதை பார்க்கின்றோம். இது சர்வதேச பொருளாதார தாக்கத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா நாடுகளுக்கும் தாக்கம் ஏற்பட அமெரிக்கா மீது அழுத்தங்கள் பெருகும். இதன் மூலமாக அமெரிக்க வர்த்தகமும் கூட பாதிக்கப்பட்டு சர்வதேச அளவில் எண்ணெய் விலையெல்லாம் உயரும் போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பங்க்லேயும் அவங்க இதை உணர்வாங்க. அது அவங்க அந்த நாடு மேலே அந்த நாட்டு மக்கள் ப்ரெஷர் போடக்கூடும். அது வந்து ஈரானுடைய இந்த நடவடிக்கைக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக. 2ஆம் தேதி இது மூடப்படுகிறது, எந்த கப்பலும் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல இருந்து சொன்ன அடுத்த நாளே ட்ரம்ப் சொல்றாரு அந்த வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு எஸ்கார்ட் வழங்கப்படும், அந்த எண்ணெய் எரிசக்தி தேவையை வந்து அமெரிக்கா வந்து உறுதி செய்யும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு ட்ரம்ப். இது எந்த அளவுக்கு சாத்தியம்? அந்த ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான் கட்டுப்பாட்டில் இருந்து அமெரிக்கா கைப்பற்றுமா? அது அவரோட கிளைம், இவங்களுடைய கவுண்டர் கிளைம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம கிராஃபிக்கா இமேஜஸாவே பார்க்கிறோம். கடந்த வாரம் அங்கிருந்த டிராஃபிக்கை விட 90% குறைந்து ஒரு 10% அளவில் தான் கிட்டத்தட்ட கப்பல்களே அங்கே போகிறது ரொம்ப வெகுவாக குறைந்து சொற்ப எண்ணிக்கையில் தான் போகிறத பார்க்கின்றோம். ஏன்னா இந்த நிறுவனங்கள்லாம் வந்து பொருளாதாரத்துக்காக செய்யக்கூடியவை. ஸோ அவர்கள்லாம் வந்து இந்த ரிஸ்க் வேல அதை போட மாட்டாங்க. ஸோ பல எண்ணெய் நிறுவனங்கள், பல வர்த்தக நிறுவனங்கள் அங்கே வந்து போக்குவரத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க தற்காப்பா அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இது தொடருமானால் இது வந்து சர்வதேச குளோபல் சப்ளை செயின்ஸில் குறிப்பாக எண்ணெய் வர்த்தகத்தில் பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது திண்ணம். இந்த போரை பொறுத்த வரைக்கும் தொலைவில் நடக்கிறது அப்படின்னு நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த நிலைமை மாதிரி கடந்த மார்ச் 4ஆம் தேதி இந்தியாவுக்கு போர் பயிற்சியில் ஈடுபட வந்து அந்த ஈரானிய கப்பல் திரும்பச் செல்லும் போது சர்வதேச கடல் இதில் தாக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஒரு ஈரானிய வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இட் கேம் நியர்லி டு அவர் ஹோம் அப்படின்னும் போது இது உலக நாடுகளுக்கு அமெரிக்கா சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்ன? இது நாங்கள் தான் தாதா அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். மைவே ஹைவே அவருடைய எய்ம் தான். அதற்கேற்றார் போல உலகத்தை டியூன் பண்ண வைக்கிறது அவருடைய அன்றாட நடவடிக்கையாக இருந்து வருகிறது. அதை தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகளும் விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க. நமக்கு கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு கப்பல் இந்த ரீஜன்லேயே நம்மளுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸாக நம்ம கருதக்கூடிய இடத்துலையே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறதே, நம்ம ஏன் நம்ம குரலை எழுப்பலை அப்படின்னும். சர்வதேச கச்சா எண்ணெய் மார்க்கெட் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நமக்கு ரஷ்ய எண்ணெயை வாங்குறதுக்கு, தற்காலிகமாக வாங்குறதுக்கு அமெரிக்கா இசைவு தெரிவித்திருக்க. அவங்க யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க? நீங்கள் என்ன காலனி தேசமா அப்படிங்கிற விமர்சனத்தை வைத்திருக்கிறாங்க. பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அது ஒரு முக்கியமான கேள்வியாகவும் நியாயமான கேள்வியாகவும் பார்க்கப்படும். ஏனென்றால் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிறது இந்தியா வந்து காலாகாலமும் பேணி காக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் எந்த நாட்டுடைய கூட்டாளிகளும் அல்ல, நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றாற் போல எல்லோரோடும் உறவாடுவோம் அப்படின்னு.
இந்த ஈரான் இஸ்ரேல் ஈக்குவேஷனில் கூட இஸ்ரேலோடு நமக்கு நல்லுறவை பேணினாலும் கூட ஈரானை விடுத்துட்டு அந்த நல்லுறவை நம்ம பார்த்தது இல்லைங்கிறத பார்க்குறோம். ஈரானோடும் நமக்கு வந்து இந்த கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய அபிலாஷைகளும் நம்மளுடைய அபிலாஷைகளும் ஒத்து போகக்கூடிய இனங்கள் அதிகம், குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற இனங்களில். அதனால தான் சாபஹார் போன்ற இடங்களில் நாம் இருக்கிறோம். இந்திய பிரதமர் ஈரான் தலைமையோடு நல்லுறவையே மேற்கொண்டிருக்கிறார். இந்திய இஸ்ரேல் உறவு இந்திய ஈரான் உறவை பாதிச்சிடலன்னு பார்க்குறோம், வைசி வர்சா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி இப்போ மாறி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கிறதா நம்ம பார்க்கின்றோம். ஏனென்றால் நம்ம வந்து பல உலக நாடுகளோடு பேசியிருக்கின்றோம். மத்திய கிழக்கில் இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் அந்த அமீரகங்களுடைய தலைவர்கள் மன்னர்கள்ட்டெல்லாம் பேசியிருக்கோம். ஆனால் ஈரானுடைய தலைவரோடு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரோடு நமது வெளிவாரத்துறை அமைச்சர் அவரோடு பேசினேங்கிறது தான் அந்த ட்வீட் ஃபேஸ்புக் போஸ்டோடைய நீளம். இல்ல அந்த ஒரு வரி இது கூட இவ்வளோ டிலே ஏன் அப்படிங்கிற கேள்வி எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க. பட் தி என்டையர் வேர்ல்ட் இஸ் இன் நியூ டெரிட்டரி, ஒரு அன்சார்ட்டட் டெரிட்டரியில் நம்ம இருக்கிறத பார்க்கின்றோம். மத்திய கிழக்கு நாடுகள்லாம் ஒரு சக இஸ்லாமிய தேசமான ஈரானால் தாக்கப்பட்டது நமக்கு இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பெஹரேனோ இல்லை கத்தாரோ சவுதி அரேபியாவோ நீங்கள் சொன்னது போல துபாயோ பார்த்ததெல்லாம் புது விஷயம். அந்த நாடுகளோடும் நமக்கு நட்புறவு இருக்கிறது, அவங்களோட ரொம்ப முக்கியமான ராஜாங்க உறவுகள் இருக்கிறது. ஸோ அவங்க பக்கம் நிற்கணுங்கிற கன்சிடரேஷன்ஸ் ப்ளஸ் இன்னைக்கு அமெரிக்கா எவ்வளோ வலுவாக இதை முன்னெடுத்துட்டு இருக்குங்கிறத பார்க்கின்றோம். இந்த ஆபரேஷன்ஸ் தொடங்குறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக வரைக்கும் இஸ்ரேல் வாஸ் ஹோஸ்டிங் த இந்தியன் பிரைம் மினிஸ்டர். ஸோ அதுலேயும் சில கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கலாம், இல்லை சமிக்ஞைகள் இருந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கணும். வி ஆர் வேயிங் அவர் ஆப்ஷன்ஸ் அண்ட் கார்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இட் இஸ் an evolving situation, so this position will also இது வந்து ஒரு பிராந்திய போர் அப்படின்ற பார்வையில் தான் இருந்துட்டு இருந்தது. ஆனால் நேற்று வந்து துருக்கியை நோக்கி போன ஏவுகணையை நேட்டோ அமைப்புகள் வந்து நடுவானிலே அழிச்சிருக்காங்க. ஸோ ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் இதுக்குள்ளார வர வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அடுத்த கட்டத்தை நோக்கி போதா, பிராந்திய போர் அப்படின்றதுல தாண்டி போதா? இப்போ நம்ம பிராந்தியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து மத்திய கிழக்குங்கிறதுனால அதை பிராந்திய போர் அப்படிங்கிறோம். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு மிடில் ஈஸ்டர்ன் பவர்ஸ் ஏறத்தாழ முக்கிய சக்திகள் எல்லாருமே இதில் இழுக்கப்பட்டிருக்கிறாங்க, உள்ளே வந்திருக்கிறாங்கிறத பார்க்குறோம். இந்த மத்திய கிழக்கை தாண்டி ஐரோப்பாவோட பகுதியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலை ஒட்டி இருக்கக்கூடிய சைப்ரஸும் கூட தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்கன் பேசஸ் இருக்கிறது. நம்ம மேற்கூறிய நாடுகள் கத்தார்லேயோ பெஹரேன்லேயோ இங்கெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய கூட்டாளிகள், நேரடி கூட்டாளிகள், அவங்க வந்து ஆலைஸாக இருக்கிறாங்க, பேசஸ் வச்சிருக்கிறாங்கிறது ஒரு பக்கம். நேற்று வந்து அசர்பைஜான் ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய தேசம், அங்கே அமெரிக்கன் பேஸ் எல்லாம் கிடையாது. அங்கே அந்த நாடு ட்ரோன் தாக்குதலுக்கு அங்கே அதுக்கு ஈரான் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் ஃப்ரம் வேர் குட் இட் ஹவ் கம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து இட் இஸ் வைடனிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதோடைய தாக்கத்தை இந்திய பெருங்கடலில் பார்க்குறோம். ஸ்ரீலங்கா ஏதோ ஒரு வகையில் இதில் இன்வால்வ் ஆக வேண்டியிருக்கிறது. இந்தியா இஸ் ஃபேசிங் த அயர். ஸோ இது வந்து இது விஸ்தாரமாகி கொண்டு போகிறது. இன்னமும் கூட ஒரு பிராந்தியத்தை மையப்படுத்திய யுத்தம் தான் இது. ஒரு உலக யுத்தமா, அடுத்த போகுமா, எவ்வளோ நாள் போகும், நோபடி ஹேஸ் ஆன்சர்ஸ். ஏன்னா இது இலங்கை கடல் பகுதியில் வந்து நிலைநிறுத்துறதுக்காக கோரிக்கை வச்சதாகவும் அது டிலே ஆனதாகவும் ஒரு 11 மணி நேரம் இருந்தப்போ தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு. நம்முடைய திரு பானுச்சந்தரும் இணைந்திருக்கிறார். இந்த சர்வதேச விவகாரங்களை பார்க்கக்கூடிய அரசியல் விமர்சகர் கர்னல் பிரின்ஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு பானுச்சந்தர், நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கேள்வியை தான் இது ஒரு பிராந்திய யுத்தமாக இன்னைக்கு உருவாயிருக்கிறது. இது இன்னமும் கூட விரிவடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு? நம்ம கடந்த ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம், கடந்த ரவுண்டு 12 நாள் யுத்தம் அப்படின்னு முடிந்தது. இது அது போல ஒரு டைம் ஃப்ரேமில் தான் இருக்குமா? இது நீண்டு கொண்டே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா அமெரிக்கா இந்த யுத்தத்துக்கான இலக்கு அப்படிங்கிறத ரொம்ப பெருசா வைத்திருக்கிறது. அந்த இலக்கு சாத்தியமாகக்கூடிய இலக்கா? ஏன்னா இன்னைக்கு உச்சத்தலைவர் கொண்டாலும் the regime, Iranian deep state is still very intact. கரெக்ட். ஒரு அம்பு வந்து வில்லிலேந்து விட்ட பிறகு வந்து அது எங்க போய் ஆக்சுவலா இடிக்குது, அது என்ன சேதம் விளைவிக்குன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் யுத்தமும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன நினைச்சிருப்பாங்க, இது வந்து ஒரு குவிக்கா வந்து அந்த லீடர்ஷிப் ஈரானியன் லீடர்ஷிப்பை எலிமினேட் பண்ண பிறகு டக்குன்னு கேப்சுலேட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த யுத்தம் வந்து ஒரு ஷார்ட் டேர்மா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சுதான் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, சென்ட்ரலைஸ் டிசிஷன் மேக்கிங் இல்லாம ரீஜனல் கமாண்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து அட்டானமி கொடுத்து, நீங்க வந்து உங்க என்ன நீங்க கரெக்டா ஃபீல் பண்றீங்களோ அதை ஏத்தாப்புல நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னு சொல்லி
பண்ணதுனால நீங்க பாத்துருக்கீங்க. ஸோ இந்த யுத்தம் வந்து விருந்துட்டே போயிட்டு இருந்திருக்கு. இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் கல்ஃப் கோஆபரேஷன் கண்ட்ரிஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணிருக்காங்க. பார்த்துருப்பீங்க யுஏஇ, கட்டார், பஹ்ரைன் அந்த மாதிரி அட்டாக் பண்ண பிறகு இப்ப ஈவன் ஒமான் அட்டாக், போர்ட் டுக்கும் இன் ஒமான் அட்டாக் பண்ணிருக்காங்க. அசர்பைஜான்ல வந்து ஒரு ட்ரோன் போய் விழுந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி நீங்க கேட்குற மாதிரி ஜியோகிராபிக்கலா வந்து இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, டியூரேஷனும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அமெரிக்கா வந்து என்ன என்ன மிஸ்கால்குலேட் பண்ணாங்கன்னா, இது வந்து லோ காஸ்ட் ட்ரோன்ஸ் வச்சு ஏஐ வச்சு ஈரான் வந்து கண்டினியூஸா தாக்கிட்டே இருக்காங்க. ரைட்டா? சோ அதை வந்து ரிட்டாலியேட் பண்றதுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இங்க வந்து ஆன்டை ட்ரோன் சென்சர் சிஸ்டம்ஸ் வச்சு இது த்வாட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் வந்து அந்த சென்சர் சிஸ்டமையும் அட்டாக் பண்றாங்க ஈரான். சோ அதனால வந்து $1 பில்லியன் டே வந்து அமெரிக்காவுக்கு வந்து இந்த வார்னால இதுவரையும் செலவாயிட்டு இருக்கு. சோ இத மாதிரி காஸ்ட்லியா இருக்கும்போது இப்ப இது வந்து அமெரிக்கா வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ஆபரேஷன் என்னன்றதே வந்து குழப்பி ஒரு ஹிடன் அப்ஜெக்டிவ் இருக்கும். இந்த காஸ்ட் ஆஃப் த வாரை நாங்க மீட்கிறேங்கிற பேர்ல எப்படி வெனிசுவேலன் ஆயில தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்தாரோ, ஃபேசினேட்டட் பை தட் ஐடியா, அதை ஈரான்ல செஞ்சு பார்த்துடலாம், எம்போல்டன் பை தட் ஐடியா. அதை அவர் வந்து ஈரான் எண்ணெய் தான் அவர் வெளியே சொல்லாத இலக்குன்னு பார்த்துட முடியுமா? ஈரானின் எண்ணெய் வளம், ஈரானோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்றதுனால அமெரிக்காவுக்கும் ஆக்சுவலா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி வரும். ஏன்னா அமெரிக்கா இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா கூட வந்து ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட்ல வந்து ஆயில் இம்போர்ட் ஃப்ரம் அமெரிக்கா வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் இருந்தது. கரெக்டா? சோ அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா அவர் வந்து எப்படி வெனிசுவேலாவை வந்து ஒரு வேசல் ஸ்டேட் போல அங்க இருக்கிற எண்ணெய் வளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரோ, அங்க அவருக்கு ஏதுவான ஒரு ரெஜிமை உக்காத்தி வச்சு, ஒரு பப்பட் ரெஜிமை உருவாக்கி வச்சு அந்த எண்ணெய் வளங்கள்லாம் அமெரிக்கா உறிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் அவர் மனசுல வச்சிருக்கக்கூடிய இலக்கோ? இல்ல, அது ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, வெனிசுவேலாவும் ஈரானும் வந்து சைனாக்கு வந்து பிக்கஸ்ட் ஆயில் சப்ளையர்ஸ். ஓகே, சோ நீங்க வெனிசுவேலாவையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண அப்புறம் ஈரானையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா சைனாவை நீங்க முடக்கிடலாம் ஒரு மாதிரி ஒரு லெவல்ல அப்படின்னு நினைக்கிறாரு. ஈரான் இருக்கிற பிராக்டிகலா ஒரே கஸ்டமர் சைனா மட்டும்தான். 80% மேல சைனாவுக்கு தான் ஈரான்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணெய் வளம் போகிறது. பிகாஸ் தேர் அந்த சாங்ஷன் ரெஜிம், அந்த சாங்ஷன் ரெஜிமை மதிக்காத வேற வழிகளில் பெறக்கூடிய நாடு சைனா மட்டும்தான். ஸோ சைனாவுடைய டாமினன்ஸை, அதோடைய எனர்ஜி டாமினன்ஸை, எனர்ஜி செக்யூரிட்டியை த்வாட் பண்றதும் இதோடைய நோக்கமா? இல்ல, அதுவும் ஒரு நோக்கமா இருக்கும். பட் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரம்ப் பாத்தீங்கன்னா வந்து இஸ்ரேல் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க, நாம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிஜிம் சேஞ்ச் தான் எங்களோட எய்ம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் அட்டாக் ஆயத்துல்லா கமேனி வந்து வந்து ரிஜிம் சேஞ்ச் தான் தன்னோட லட்சியம் சொன்னாங்க. இப்போ வந்து என்ன லட்சியம்ன்றது அவங்களாலே கிளியரா ஆர்டிகுலேட் பண்ண முடியல. ஏன்னா வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஒன்னு சொல்றாரு, செக்ரட்டரி ஆஃப் வார் ஒன்னு சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம அனலிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்கிறோம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் ஆனா வந்து இப்போதைக்கு ஒரு என்ன வியூ வருதுன்னா, அமெரிக்கா இஸ் நாட் கிளியர் ஆன் வேர் இட் வாண்ட்ஸ் டு கோ. அண்ட் அமெரிக்காக்கு ரிசோர்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக் பைல்ஸ்லாம் வேற கம்மியாயிட்டே வருது. ஓகே, இப்போ ஃபாஸ்ட் பேஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டாக் பைல்ஸ்க்கு இது பண்ணிட்டாங்க. யுக்ரைன் சேர்ந்து சில லோ காஸ்ட் ட்ரோன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பண்றது அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அமெரிக்காவும் வந்து இந்த ரிட்டாலியேஷன் ஃப்ரம் ஈரான் வந்து எதிர்பார்க்கறேன். எஸ்பெஷலி ஜிசிசி கண்ட்ரீஸ் அட்டாக் பண்ணதுனால ஜிசிசி கண்ட்ரீஸ்க்கும் வந்து கர்னல் பிரின்ஸ் அவர்களையும் உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் திஸ் பாசிபிலிட்டி எக்ஸிஸ்டட்ல. இன்னைக்கு அவங்க வந்து சிமுலேஷன் வீடியோஸ் எல்லாம் கூட ஈரான் எப்படி நாங்க பேசஸ் எல்லாம் தாக்கக்கூடும் அப்படிங்கிற அந்த வார்னிங்ஸை இப்பயும் கொடுத்துருக்காங்க, கடந்த ரவுண்ட் ஆஃப் ஆபரேஷன்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இது இந்த வார் கேமிங்ல இதெல்லாம் எதிர்நோக்கி இருக்காது அமெரிக்காவோ இஸ்ரேலோ இதை செய்யும் பொழுது? எந்த வார் பண்ணாலும் எல்லாத்துக்கும் கண்டின்ஜென்சிஸ் பார்த்துட்டு தான் பண்ணுவாங்க. வார் இஸ் லைக் அ செஸ் கேம். ஒரு மூவ் பண்ணா அதுக்கு இமீடியட்லி 1 காயின், அதுக்கப்புறம் அடுத்த காயின்ஸ்ல எப்படி பண்ணலாம், நெக்ஸ்ட் மூவ். நம்ம மூவ் பண்ணும்போது இன்னொருத்தர் வேற மாதிரி மூவ் பண்ணா என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பண்றது தான் நீங்க யூஸ் பண்ற வேர்ட் வார் கேம். ஸோ யூ டிஸ்கஸ் மெனி ப்ராபபிலிட்டிஸ் என்னெல்லாம் ஆகும் அப்படின்ட்டு நீங்களாம் டிஸ்கஸ் பண்ணீங்க. சைனாவோட எனர்ஜியை ஸ்பாட் பண்ணமா, அதெல்லாம் இதில் பண்ணமா. ஸோ ஒன் எய்ம் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ரெப்ரிகஷன்ஸ். ஒன்று
ரெண்டாவது வந்து நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இஸ்ரேல்னால தான் இந்த வார் வந்துச்சு. எஸ்டர்டே நீங்க அமெரிக்கன் கோர்ட்ல வந்து நீங்க பார்க்கும்போது ஒரு வெட்டரன் வந்து அங்க வந்து ஆட்சேபனை தெரிவிச்சாரு, வை ஆர் வி ஃபைட்டிங் இஸ்ரேல்ஸ் வார் அப்படின்ட்டு. அமெரிக்கா மாதிரி பெரிய தேசம் இஸ்ரேலுக்காக ஒரு வார் போகுமா அப்படின்றது ஒரு கேள்வி. இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் இல்ல அதுல ஒரு மிக்ஸ்ட் மெசேஜிங் வரத பார்க்கறோம். இல்ல அதுல ஒரு மிக்ஸ்ட் மெசேஜிங் வரத பார்க்கறோம். கர்னல் அதுல ஒரு மிக்ஸ்ட் மெசேஜிங் வரத பார்க்கறோம். முதல்ல மார்க்கோ ரூபியோ அமெரிக்க வெளிவிவகாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இல்ல இது இஸ்ரேல் அவங்கள தாக்க இருந்தாங்க, ஈரான் அதுக்கு இயல்பா பதிலடி கொடுக்கும், நம்ம நிலைகள் தாக்கப்படும், பிரியம்டிவா செஞ்சோம் அப்படிங்கிறார். அதோட தோற்றம் வந்து இஸ்ரேல் எங்களை இந்த போருக்கு இழுத்ததுன்னு. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு, நான் தான் இஸ்ரேல் இந்த போருக்கு இழுத்தேன் அப்படின்னு. பட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அமெரிக்காவுக்கு இசைவில்லாத யுத்தத்தை, அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற ஒரு மெர்க்யூரியல் பிரசிடென்ட்டுக்கு இசைவில்லாத ஒரு யுத்தத்தை இஸ்ரேல் செஞ்சிருக்க முடியாது. ஸோ இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து அமெரிக்கா முடிவு செய்ததால தானே இந்த நேரத்தில் அவங்க செஞ்சிருக்க முடியும். அதுதானே ஒரு சரியான புரிதலா இருக்க முடியும். கண்டிப்பா இது வந்து ஒரு கம்பைன்ட் two countries have gone and war against ஈரான். ஸோ இது பார்க்கும்போது எனக்கு என்ன அட்வான்டேஜ், இஸ்ரேலுக்கு என்ன அட்வான்டேஜ், அவங்க எல்லாம் பிரெயின் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுல மூடுற காரணம் என்னன்னா, ஏன் இஸ்ரேல் வந்து திருப்பி ஈரானை தாக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த October 7, 2024 ஆன இன்சிடென்ட் 23 when ஹமாஸ் வந்து அவங்கள தாக்குறதுனால அவங்க நினைச்சாங்க இது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட், அவங்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கு. அதனால இதை வந்து வந்து ரூட்டை வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ் now they have gone to the route. ஸோ அந்த ரூட் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து அமெரிக்காவோட சப்போர்ட் வேணும், இஸ்ரேல் தனியா போக முடியாது. அப்படின்றப்போ அந்த நியூஸ் வரும்போது நெத்தன்யா வந்து ட்ரம்பை கன்வின்ஸ் பண்ணி இந்த வார் போடுறது அது சாத்தியமா இருக்கலாம். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஈரானை தாக்கணும், இது வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் நாட் டு அஸ், நாட் ஒன்லி டு அஸ், அமெரிக்காவுக்கும் உங்க ஆபத்துன்னு பல பிரசிடென்ட்ஸ் அவர் கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறார், இந்த பிரசிடென்ட் உட்பட. பட் ஹி ஹஸ் சோசன் திஸ் டைம். நம்ம இன்னமும் கூட விரிவாக பேசுவோம். நான் திரு பானுச்சந்தர் அவர்களையும் டிபேட்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். திரு பானுச்சந்தர் இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய கோல்ஸை செட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ரெஜிம் மாற்றம் அப்படின்னு. ஒரு தலைவரை கொல்வது அப்படிங்கிறது ஒன் திங், பட் அந்த ஈரானியன் ஸ்டேட், அதோடைய அப்பேரட், அதோடைய ஐஆர்ஜிசி, அதோடைய அயன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானது. ஸோ இப்போ இன்னைக்கு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது அமெரிக்கா நினைக்கிற மாதிரி ஒரு பப்பட் கவர்மெண்ட்டை மாற்றிட முடியுமா? ஐஆர்ஜிசி இஸ் வெரி மச் இன் சார்ஜ் அங்கே. ஸோ அப்படி இது எவ்வளோ நாள் போக முடியும்? அமெரிக்காவால் கூட இந்த யுத்தத்தை எவ்வளோ நாள் நீட்டிக்க முடியும்? அமெரிக்கன் பப்ளிக் ஒப்பீனியன் இந்த போருக்கு எதிராக தான் இருக்குன்னு எல்லா போல்ஸும் சொல்லுது. இஸ்ரேல் மாற்றி இருக்கு, இஸ்ரேல் பப்ளிக் இஸ் ஃபார் இட், பட் அமெரிக்கன் பப்ளிக் இஸ் அகேன்ஸ்ட் இட். அங்கே ஒரு மிட்டம் வருது. அப்படி இருக்கும் போது ஒரு நீண்ட யுத்தத்தை அவரால் தொடர முடியுமா? அப்படி பின்வாங்கினா, இஃப் திஸ் ரெஜிம் இஸ் இன்டாக்ட், இஃப் தி ரெஜிம் சர்வைவ்ஸ், ஈரான் வில் கிளைம் விக்டரி. அமெரிக்கா என்ன சாதித்தது? கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் இந்த சில அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் போர்ல அமெரிக்கா இன்வால்வ் ஆனதுக்கு காரணமே வந்து இந்த டாரிஃப்க்கு அகெயின்ஸ்டா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டிசிஷனால அந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒரு பெரிய தோல்வி. அதுல இருந்து மீள்றதுக்காக இதை கொண்டு வந்தார்ன்ற ஒரு சர்ச்சையும் இருக்கு. நீங்க சொல்ற உங்க நாட்டுல மக்கள் உங்களுக்கு எதிராக எழுறாங்களா, இன்னொரு நாட்டு மேல போர் தொடுங்கிறது ஆதிகாலத்து ராஜதந்திரம். கரெக்ட். இது இம்மாரல் வால், அன்ப்ரொவோக் வால்ன்றது வந்து இன்டர்னலா அமெரிக்காக்குள்ளே நிறைய பாலிட்டிஷியன்ஸ், நிறைய டாப் லீடர்ஸ், நிறைய பேர் வந்து இது வெளிப்படுத்துறாங்க. அமெரிக்காவோட அலைஸ் வெளிப்படுத்துறாங்க. பிரான்ஸ் சொல்லிட்டு எங்களை கன்சல்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்பெயின் எக்ஸாக்ட் அகெயின்ஸ்டா வர சொல்லியிருக்கு. இது அதுவும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இம்மாரல் திங்ஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் த அட்டாக் ஆன் நேவல் ஈரானியன் நேவல் ஷிப் டேனா விசாகப்பட்டினம் வரும்போது வந்து அன்ப்ரொவோக்டா அட்டாக் பண்றாங்க. சோ இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, they are accumulating bad karma, okay, to put it simply. சோ அதனால வந்து இந்த வாரை எவ்வளவு தூரம் அவங்க கொண்டு நீட்டிக்கிறாங்களோ அவ்வளவு போல ட்ரம்புக்கு வந்து ரேட்டிங்ஸ் கம்மியாகும். நீங்க சொல்ற மாதிரி வந்து ஈரான் will not accept defeat. அது ஆல்சோ இந்த ஈரானோட டொபோகிராஃபி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஹில்ஸ். ஓகே, ஒரு லேண்ட் பேஸ் இன்டர்வென்ஷன் ஈவன் வித் குர்ட்ஸை வந்து நீங்க வந்து ஆர்ம் பண்ணி நீங்க உள்ள நுழைக்க முடியாது.
ஸோ regime changeன்றது impossible. ஈரான் என்ன பண்ணுன்னா ஓல்ட் சிவிலைசேஷன், they will wait. Okay, they will wait and win the war of attrition. அது வந்து ஈரான் வந்து இதற்கு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த ஆட்சி மாற்றம் இல்லாம இங்கேயே ஒரு மாற்றம் வந்து அமெரிக்கன் இன்ட்ரெஸ்டா அவங்க வந்து பரிசீலித்து எண்ணெய் போன்ற விஷயங்கள்ல இல்ல ஃபார் டோக்கனிசம், நியூக்ளியர்ல சில கன்செஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்து அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டை இந்த ரெஜிமே இதுக்கு மாற்றா வரக்கூடிய ஒரு அமைப்பை எடுத்துக்கிட்டா அவர் வந்து சம்மதிப்பாருங்கிறது போல தான் தோற்றம் வருது. He gives mixed messaging. நான் வந்து அடுத்த தலைவர் யாருன்னு நான் தான் நிர்ணயிப்பேன் அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு 19th century. ஆமா, அடுத்த ஆயத்துல்லாவே நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்க ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. சோ அத மாதிரிலாம் ரணகனான் பேசுறாரு. பட் நீங்க ஈரானுக்கு வந்து இப்ப வந்து ஒரு இன்சென்டிவே இல்லை. ஏன்னா ஈரான் வந்து இந்த அட்டாக் முன்னாடி வந்து தே ஹவ் அக்செப்டட் டு எவ்ரிதிங். அமெரிக்காவோட டிமாண்ட்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒமானி நெகோசியேட்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா லிட்டரலி வந்து ஈரான் லிட்டரலி எல்லா இன்ஸ்பெக்ஷனுக்கும் ஒத்துக்கிட்டாங்க, அமெரிக்காவோட டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்ன பிறகு கூட அட்டாக் பண்ணாங்க. தேர்ந்தெடுத்துட்டாங்க. சோ இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அட்டாக் பண்றத ஈரான் எதிர்பார்க்காது. சோ ஒரு ஃபசாடை கிரியேட் பண்ணி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இந்த நேரத்தை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. அதனால தான் அவங்களால இந்த மிலிட்டரி கெயின்ஸ் அடைய முடிந்தது. சரி ஓகே நீங்க சொல்றதை எடுத்துக்கலாம் ஹரி. பட் ஆனா இப்ப ஈரான் வந்து என்ன சொல்லி நம்ப வைப்பீங்க நெகோஷியேட்டிங் டேபிள் வரதுக்கு? What will bring Iran to the negotiating table? நீங்க என்ன லாஸ்ட் டைம் நீங்க ஏமாத்திட்டீங்க இல்ல. இப்ப ஃபோர்ஸ் if you want to நீங்க வந்து இந்த தாக்குதலை தொடர்ந்து எதிர்கொள்ள போறீங்க. இன்னைக்கு yesterday was the worst night. இது தொடருமானா இந்த ரெஜிம் அவங்களுடைய ஏர் டிஃபென்சஸ் எவ்வளவு வலுவிழந்திருக்குங்கிறத பார்க்கிறோம். இந்த ஃபோர்ஸஸ்க்கு ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி குறைந்தபட்சம் அங்க இருக்குது. இல்ல ஈரான் கிட்ட வந்து எக்கச்சக்கமான ட்ரோன்ஸ் இருக்கு. இப்ப அவங்க அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் இருந்து இன்னும் அவங்க ஸ்டாக் பைல் ஆஃப் மிசைல்ஸ் வச்சிருக்கிற மாதிரி தான் நியூஸ் வருது. சோ ஈரான்ல எவ்வளவு வந்து ஆர்ம்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகே, சோ ஆயத்துல்லா கமேனி வந்து அவரது சுப்ரீம் லீடர், அவரையே வந்து இழந்துட்டாங்க. ஓகே, சோ இது அதுக்கப்புறம் இந்த 88 பேர் வந்து அடுத்த லீடர் செலக்ட் பண்ண போறாங்க. மீட்டிங்லயே குண்டு போட்டு அவங்களே வந்து இது பண்ணிட்டாங்க. சோ அதுல அந்த குண்டு போட்டாங்க. அந்த 88 பேர் அங்க கூடல. அந்த அசெம்பிளி பில்டிங் தாக்கப்பட்டது. அந்த 88 பேர் அங்க இல்ல. அவங்க வந்து வர்ச்சுவலா தான் இருந்தாங்க. சோ தட் வாஸ் a failed operation. சோ அந்த இத மாதிரி இருக்கும்போது ஈரான் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஈரான் எப்படி நீங்க ட்ரஸ்ட வந்து நீங்க கொண்டு வருவீங்க? அவங்க வந்து நெகோசியேட்டிங் டேபிள் வரது வந்து ரொம்ப கஷ்டம். ஈரான் வந்து இப்ப என்ன சொல்லுவாங்க, நாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே எடுத்துட்டோம், நாங்க எதுவும் வெயிட் பண்றோம், நீ எவ்வளவு அடிக்க முடியுமோ அடி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணதான் செய்வாங்க. அவங்களும் ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா ஜிசிசி கண்ட்ரீஸ் ஆர் அண்டர் கிரேட் பிரஷர். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து சொந்தமா ஆர்ம்ஸ் இல்ல, சொந்தமா சோல்ஜர்ஸ் இல்ல. ஓகே, தேர் சிட்டிங் டக்ஸ். இப்ப வந்து சவுதி அரேபியா கூட வந்து சடன்லி வந்த லைன் அப்படின்ற ஒரு அவங்களோட ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் நிறுத்தி நவ் தேர் பில்டிங் டேட்டா சென்டர்ஸ் சோ தட் அதுல இருந்து டிஃபென்ஸ் வந்து டிஃபென்ஸ் பர்பஸஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்டு அமெரிக்கா வந்து they have paused so that they can build their defense system. சோ அதனால வந்து ஜிசிசி கண்ட்ரீஸ் எக்கச்சக்கமான ராணுவ தற்சார்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிற பாடத்தை உங்களுக்கு இது உணர்த்தி இருக்கக்கூடும். தங்களோட பாதுகாப்புக்கு ஒரு செக்யூரிட்டி அம்ப்ரெல்லாவை அமெரிக்காவை தான் நம்பி இருக்கிறாங்க. கர்னல் வெயின், இது வந்து ஒரு பியூர்லி ஃப்ரம் அ மிலிட்டரிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூ யாருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குதுன்னு பாக்குறீங்க? இனிமே தான் தொடரப்போகுது, நாங்க எதிர்பார்த்ததெல்லாம் விட ஒரு பெட்டரான அவுட்கம் எதிர்கொண்டோம் அப்படின்னு ட்ரம்ப் ஆல்வேஸ் பெயிண்ட்ஸ் ரோசி பிக்சர். பட் நீங்க அப்ஜெக்டிவா அனலைஸ் பண்ணும்போது அவங்க ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி ஈரான் மேல இருக்கிறதா சொல்றாங்க. தேர் ஏர் டிஃபென்சஸ் ஹவ் பீன் வீக்கெண்ட். ஸோ அந்த ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டின்னு அவங்க கிளைம் பண்றது உண்மைதானா? இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் ஃபோர்ஸஸுக்கு, குறிப்பா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருப்பது சரியா இல்ல அது ஒரு மாய தோற்றமா? அப்பர் ஹேண்ட் கண்டிப்பா இருக்கு. ஈரான் வந்து மோஸ்ட் ஆஃப் தேர் கன்ஸ், மிசைல்ஸ் அண்டர் கிரவுண்ட் வச்சிருக்காங்க. இப்போ இவங்க வந்து தகர்த்துனது வந்து ஓவர் கிரவுண்ட்ல இருக்கிறது தான் தகர்த்திருக்காங்க. ஸோ ஒன்ஸ் தே பிரிங் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து மேல எடுத்துட்டு வரும்போது கவுண்டர் ஏர் சுப்பீரியாரிட்டி இருக்க சான்சஸ் இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து இவங்களோட ஏர் சுப்பீரியாரிட்டி தகர்த்துறதுக்காக துபாய், யுஏஇ, பஹ்ரைன், அங்க இருக்கிற யுஎஸ் பேசஸ் வந்து அடிக்க பாக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏர் சுப்பீரியாரிட்டி இருக்கு. இவங்க கடந்து எடுத்துட்டே இருக்கலாம். ஆனா ஒரு அட்வான்டேஜ் ஈரான் கிட்ட என்ன இருக்குன்னா, தே ஆர் ஹேவிங் கவுண்ட்லெஸ் ட்ரோன்ஸ். அந்த ட்ரோன்ஸ்னால அவங்க அந்த ட்ரோன்ஸை தவிர்த்துறதுக்கு கவுண்டர் மிசைல் டிஃபென்சஸ் வந்து யூஎஸ் யூஸ் பண்றாங்க. அப்படி சீப்பர் ட்ரோன்ஸ்க்கு தே ஆர் யூசிங் வெரி காஸ்ட்லி
anti-drone solutions. இதை வந்து over the period of war, counter drone solutions or small EW weapons வந்து எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணா ஒரு அளவுக்கு அமெரிக்காவோட காஸ்ட் வந்து கட் ஆகும். ஸோ இதுதான் ஏர் சுப்பீரியாரிட்டி vis-a-vis missiles and vis-a-vis drones. வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். திரு பானுச்சந்தர், இது வந்து இந்த கல்ஃப் ஸ்டேட்ஸோட இந்த மத்திய கிழக்கில் இருக்கிற சுன்னி இஸ்லாம் தேசங்களுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவை இன்னும் வலுப்படுத்துமா? பிகாஸ் இந்த தேசங்களுக்கும் இன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு நீர்பூத்த நெருப்பு போல ஒரு பகை கலந்த ஒரு நட்பு இருந்து இன்னைக்கு அது ஒரு பகையா மூண்டு இருக்கிறது. இன்னைக்கு சவுதி அரேபியா MBSக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எவ்வளவு நெருக்கம்னு தெரியும். வில் தட் strengthen the American Gulf partnership? இல்ல இது ரொம்ப ஆபத்து, இதுல இருந்து நம்ம இன்சுலேட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க வேற திசையை நோக்குவாங்களா? இல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த வார்ல இருந்து GCC கண்ட்ரிஸ், கல்ஃப் கோஆபரேஷன் கண்ட்ரிஸ்க்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, நீங்க எவ்வளவுதான் நீங்க அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் செல்ஃப் ரிலையன்ஸ் இல்லாம செல்ஃப் ரிலையன்ஸ் இன் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ இப்போ வந்து தே வில் இன்வெஸ்ட் ஹெவிலி இன் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இல்ல, இந்தியாவுக்கு வந்து வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. தட்ஸ் a different story altogether. அதுல என்னன்னா, இப்ப அமெரிக்காவுக்கும் GCC கண்ட்ரீஸ்க்கும் இருக்கிறது வந்து இட்ஸ் டோட்டலி கமர்ஷியல் டீலிங். ஓகே, ரைட் ஃப்ரம் 1960s பாத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் பெட்ரோ டாலர்ஸ். ஓகே, ஸோ பெட்ரோலியம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுதான் அவங்களோட வந்து பேசிஸ் ஆஃப் தியர் ரிலேஷன்ஷிப். ஸோ ஐடியாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப் கிடையாது, இன்ஃபேக்ட் ஐடியாலஜிக்கலி ஆப்போசிட், ரைட்? பட் இப்ப ஈரானுக்கும் இந்த தேசங்களுக்கும் இடையே ஒரு ஐடியாலஜிக்கல் டிவைட் இருக்குல்ல, ஷியா சுன்னி டிவைட் இருக்கு. அது இன்னும் அந்த ஸ்கிசம் இன்னும் பெருசாகுமா? what kind of a consequence it will lead to? இல்ல, கண்டிப்பா ஸ்கிசம் பெருசாகும். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு பகை இருந்தாலும் அட்டாக் ஈச் அதர். இப்போ வந்து ஈரான் வந்து தி அட்டாக் சுன்னி கண்ட்ரி. ஸோ அந்த டைமென்ஷன் கொண்டு வருவாங்க. அது வந்து உலக அளவுல வந்து அதுக்கு உண்டான ரிப்பர்கஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் பாகிஸ்தான், மேபி ஈவன் இன் இந்தியா. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி ரிப்பர்கஷன்ஸ் இருக்கும். அது எப்படி அது டெவலப் ஆகுதுன்றது பார்ப்போம். பட் இன்ஃபேக்ட் அவங்க ஈராக் அட்டாக் பண்ணும்போதே வந்து இந்த ஈராக் மோஸ்ட்லி ஷியா ஸ்டேட். ஈராக் அட்டாக் பண்ணும்போதே வந்து GCC கண்ட்ரிஸ்லாம் ஒண்ணுமே சொல்லல. ஓகேவா? அப்பையில இருந்தே ஒரு பகை உணர்வு வந்து இருந்துட்டே இருந்துச்சு. பட் இப்போ வந்து கிளியரா அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அந்த உணர்வு வந்து ஸ்ட்ராங் ஆகும், பகை உணர்வு வந்து ஸ்ட்ராங் ஆகும். பட் அதே சமயத்துல the men on their streets அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்டி இஸ்ரேல் சென்டிமெண்ட்ஸ் இந்த தேசங்கள்ல ரொம்ப அதிகம். அவங்க வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே யுத்தங்கள் நடக்கும்போது, இல்லை ஆபரேஷன்ஸ் நடக்கும்போது, பிரச்சனைகள் நடக்கும்போது இஸ்ரேல் எதிர்த்து பேசுவது உண்டு. ஆனா பல சமயங்கள்ல இஸ்ரேலோடு கொலாபரேட் பண்ணிருக்காங்க. அதை எக்ஸ்போஸ் பண்ணுவது, நீங்க ஒரு இஸ்ரேல் கேம்ப்ல இருக்கிறீங்க அப்படின்னு அந்த பாப்புலேஷன்ஸ் மத்தியில இந்த தேசங்களுக்கு ஒரு சங்கடத்தை, தர்ம சங்கடத்தை கொடுப்பது அப்படிங்கிறது ஈரானுடைய ஒரு ஹிடன் மோட்டிவா இதுல பார்க்க முடியுமா? இருக்கலாம். பட் ஆனா ஆல் ஆஃப் தெம் ஆர் டிக்டேட்டர்ஷிப்ஸ். ஓகே, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ண முடியும்? ஒரு டெமோக்ரஸி மாதிரி இருந்தானா மக்கள் வந்து தங்களோட எதிர்ப்பை வந்து சொல்ல முடியும். ஒரு எலெக்ஷன் அங்க வந்து ஸ்திரமும் பொருளாதார வளமும் இருக்கிறதுனால இந்த டிக்டேட்டர்ஷிப்புக்கு எதிராக எந்த குரலும் இல்லை. பட் இந்த சூழல்ல அந்த பாப்புலேஷன் சென்டர்ஸ் அட்டாக் ஆகப்படுது. இன்னொன்னு, இந்த தேசங்கள்லாம் ஓப்பனா இஸ்ரேல் கேம்ப்ல இருக்கும்போது தட் பொசிஷன் இஸ் அன்சஸ்டைனபிள். இன்னைக்கு சவுதி அரேபியா கூட இஸ்ரேலோட உறவு கொள்ளணும்னு நினைத்தாலும் கூட பாலஸ்தீன் விவகாரத்தில் கன்செஷன்ஸ் கேட்கறாங்க. ஸோ டு கோ அகேன்ஸ்ட் தி சென்டிமெண்ட்ஸ் ஆன் தியர் ஸ்ட்ரீட், ஈவன் தே ஆர் dictatorships or monarchies, அதுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா? இல்ல, கண்டிப்பா. இந்த ஹோல் நீங்க ஒரு இன்னொரு லெவல் டீப்பரா போனீங்கன்னா ஹரி, லைக் எக்ஸ்ட்ரீம் ஹிப்போக்ரசி பிட்வீன் தீஸ் கண்ட்ரீஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஜிப்ட் எடுத்துக்கோங்க. ஈஜிப்ட் ஹஸ் a border with Gaza. Okay, they will not allow the Palestine. So and Gazan refugees வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன இப்ப தாக்குதல் வந்து ஒரு பல மாதங்களான தாக்குதலுக்கு அப்புறம் கூட வந்து அலோவ் பண்ணல. சோ அவங்க வந்து இஸ்லாமிய நாடு தானே, ஒரு இம்பார்ட்டன்ட் இஸ்லாமிக் கண்ட்ரி தானே, ஏன் அலோவ் பண்ணல? Okay, so are they siding with Israel? So இது வந்து extreme hypocrisy and commercial interest. இல்ல, இப்போ வெளிப்படையான விஷயம், இன்னைக்கு ஈஜிப்டுடைய தலைவரா இருக்கக்கூடிய சிசி ஆன் ஆல் செக்யூரிட்டி லெவல்ஸ் இஸ்ரேலோட ஒரு கொலாபரேட் பண்றாரு அப்படின்னு. பட் ஒரு அந்த பப்ளிக் சென்டிமெண்ட்ஸுக்காக பல சமயங்கள்ல இஸ்ரேலுக்கு எதிராக ஈஜிப்ட் பேசுவது உண்டு. ஸோ இஸ் ஜார்டனுடைய மன்னர் ஆட்சி அப்படிங்கிறது ஹேஷமிக் கிங்டம் இஸ்ரேலுக்கு எதிராக பேசும். ஆனால் இஸ்ரேலுக்கு ஆபத்து என்றால் இஸ்ரேலுக்கு துணை நிற்கும். அந்த
டூப்ளிசிட்டி இன்னைக்கு வெளியில வரதையும் நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம தொடர்ந்து டீல் பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இன் திஸ் கிவன் சிச்சுவேஷன் என்ன கர்னல் உங்க அசஸ்மெண்ட்ல? இன்னைக்கு வந்து பார்த்திபன் சொன்னது போல இன்னைக்கு அது வந்து நம்ம இப்போ ஒரு கப்பல்கள் நம்ம பிராந்தியத்தில் மூழ்கடிக்கிற அளவுக்கு போயிருக்கோம். அதை தாண்டி ஒரு இமினன்ட் த்ரெட்ஸ் இந்தியாவுக்கோ இந்தியாவை சுற்று வட்டாரத்திலேயோ நம்ம ஃபோர்சி பண்ணணுமா as this is widening? First of all, இதுல வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சார். இந்த கப்பலை தவிர்த்துறது இந்தியனோட டெரிட்டரியல் வாட்டர்ஸ்ல இல்ல. இந்தியன் ஓஷன்ன்ற பேரை வழியா அது பேரு தானே வழியா அது நம்மளோட ஓஷன். உண்மைதான். We have something called nautical miles, 12 nautical miles or 21.9 kilometers. அவ்வளவுதான் நம்மளோட லைக் நிலப்பரப்புல இருந்து அவ்வளவுதான் நம்மளோட வாட்டர்ஸ். இல்ல பட் அதுல தார்மீகமா கேள்வி இருக்குல்ல. இட் ஹஸ் பீன் a guest shift to us. இது இன்னும் நம்ம ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு கருதக்கூடிய நம்ம பிராந்தியத்துல நடக்குது அப்படிங்கும்போது ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இயல்பா எதிர்பார்க்கப்படும் தானே? நோ இதுல தான் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தா நான் ப்ளீஸ் கோ ஹெட் சார். சொல்லுங்க. Ahead of the 12 nautical miles till 200 kilometers it is called EEZ, exclusive economic zone அப்படின்ட்டு. அது வந்து நதர் நேம் சொன்னா இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். ஸோ நம்மளோட ஸ்பேரோ அதே மாதிரி அது அடிச்சது வந்து ஸ்ரீலங்காவோட ஸ்ரீலங்காவோட டெரிட்டரியில இல்ல, வாட்டர் டெரிட்டரி இல்ல. இட் வாஸ் த EEZ ஆஃப் தி ஸ்ரீலங்கன் டெரிட்டரி. ஒன். ரெண்டாவது பார்க்கும்போது when two nations are at war, யுஎஸ்ஓ ஈரானோ வார்ல இருக்கும்போது அவங்களுடைய எல்லா வார் ஃபைட்டிங் அசெட்ஸை அட்டாக் பண்றதுக்கு அந்த கண்ட்ரிக்கு உரிமை இருக்கு. இப்போ இந்தியா கிட்ட இவங்க எக்ஸசைஸ் வந்திருக்காங்க. அது முடிச்சுட்டு போகும்போது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அவங்களை எஸ்கார்ட் பண்ணி போய் ஈரான் வரைக்கும் விடுறதுக்கு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஒன்ஸ் தே ஆர் அவுட் ஆஃப் அவர் ஹார்பர் இட் செல்ஃப், இட் இஸ் அ டிஃபென்ஸ் ஷிப். They have to take after their responsibility. Right. அதனால இந்த எல்லாம் பரவறது வந்து நம்மளோட கெஸ்ட் அதெல்லாம் தப்பு. Our responsibility is not there, neither is Sri Lankan responsibility is there. Point well taken. International water இருக்காங்க. They have all the rights to do it. Iran should have taken steps to defend themselves. Okay. So இன்னைக்கு நம்மளோட பேக்யார்ட்ல இந்த வார் வந்திருக்குன்னு சொல்றது தவறானது. பட் ஒரு இமினன்ட் டேஞ்சர் இருக்கா? இது இன்னும் விரிவடையும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கிறதா? எஸ், இந்த வார் வந்து வேர்ல்ட் வார் ஆக சான்ஸ் இருக்கு. சைப்ரஸ், கிரீஸ் entering, Spain is entering, right. Turkey அடிச்சா NATO countries will enter. They have their agreement for that. Article 5 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா everyone will put efforts, be it Trump or Netanyahu or even the Iran leadership, present leadership. இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் நமக்கு ஒரு இமினன்ட் செக்யூரிட்டி டேஞ்சர்ஸ் இருக்கா? நம்ம ரீஜனை இது தொடர வாய்ப்பு இருக்கிறதா? இஃப் இட் இஸ் வைடனிங் ஃபர்தர், தி வேர்ல்ட் வார் இஸ் வி ஆர் நாட் தேர் yet, அதுக்கு இன்னும் தூரம் இருக்கு. பட் இது இந்த நம்ம ரீஜனை, நம்ம ஷோர்ஸை, நம்ம பேக் வாட்டர்ஸை இன் ரியல் சென்ஸ் இது அடையறதுக்கான சாத்தியக்கூறுகளும் ஆபத்துகளும் இருக்கா? Highly unlikely. They will centralize it or restrict it to Strait of Hormuz maximum. இப்போ Strait of Hormuz பிளாக் பண்ணோம், நம்ம ஈரான் பிளாக் பண்ணுன்னு சொல்லுது, அது தப்பு. ஈரான் வந்து அதை பிளாக் பண்ணுச்சுன்னா அதோட எக்கானமி தான் டவுன் ஆகும். Their oil wells are still functioning. Okay. அந்த oil well இருந்து வெளியே oil வரலனா அவங்களோட எக்கானமிக்கு தான் பாதி. ஓகே, எண்ணெய் விவகாரம் தொடர்பாகவே ஒரு முக்கிய செய்தி வரப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு தியேட்டர் ஆஃப் வாரா நம்ம ரீஜன், நம்ம இந்தியன் ரீஜன், இந்தியன் சப்கான்டினென்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு கருதுறீங்க. எண்ணெய் தொடர்பான ஒரு முக்கிய செய்தி வரப்பட்டிருக்கிறத பார்க்குறோம்.
ஈரான் போரால ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டுள்ள நிலையில், அது முடக்கப்பட்டுள்ள நிலையில் நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு எல்பிஜி உள்ளது, அதனால் யாரும் பதற்றப்பட வேண்டாம் அப்படின்னு இந்திய அரசு விளக்கி இருக்கிறது. பட் இது ஒரு ஃபாரெவர் சினரியோ இல்லையா திரு பானுச்சந்தர்? இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதை தாண்டி இந்தியா தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை விட்டுடுச்சு, ரஷ்யா எண்ணெயை வாங்குறதுக்கு அமெரிக்கா ஒப்புதல் எதுக்கு தேவை, நம்ம என்ன காலனி தேசமா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வியில் நியாயம் இல்லையா? அந்த ரஷ்யன் ஆயில் மேட்டர் வந்து கவர்மெண்ட் கிளாரிஃபை பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு நீங்க ஆப்போசிஷன் இது மாதிரி சொல்றாங்களே ஒழிய கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்கும். பட் பிளேயிங் தி டெவில்ஸ் அட்வொகேட் இப்போ வந்து பல்வேறு சமயங்கள்ல இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ்க்கு நம்ம பண்ணியிருக்கோம் தானே. 123 ஒப்பந்தம் வரும்போது கூட ஈரானுடைய டிபெண்டன்ஸை குறைக்க அன்னைக்கு இருந்த டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அழுத்தம் கொடுத்தது. வி டிட் கிவ் சம் கன்செஷன்ஸ். ஸோ அதை தவிர்க்க முடியாதுன்னு இன்னொரு பக்கம் பார்க்கணுமா? இல்ல கண்டிப்பா அது மாதிரி வந்து அந்த ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட்ல வந்து அது மாதிரி இருந்தது, அது மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் அக்ரி பண்ணிருக்கு அப்படின்னு வந்து இருக்குதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல. இப்ப நம்ம இம்ப்ளை பண்றது என்னன்னா அந்த ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட்ல அது மாதிரி ஏதோ இருக்கு அப்படின்ற ஒரு கிளாஸ் மாதிரி தான் தெரியுது. பட் லெட் கவர்மெண்ட் கிளாரிஃபை. இல்ல அப்படிதானே டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இப்போ இந்த இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் வரும்போது டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார், இந்தியா மறுக்கவும் இல்லை ஆமோதிக்கவும் இல்லை. இல்ல கரெக்ட். ஆனா நம்ம பிப்ரவரியில கூட நம்ம நிறைய ரஷ்யன் க்ரூட் வாங்கியிருக்கோம். அதனால வந்து நம்ம தேவையில்லாம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். சோ அதனால தான் சொல்றேன். பட் இது ஒரு டிப்ளமேட்டிக் சேலஞ்சா நம்ம கொடுத்துடலையா? இப்போ விசாவி இஸ்ரேல் ஈரான் நம்ம ரெண்டு பேரோடையும் நல்ல ஒரு பேணி கொண்டிருந்தோம். இன்னைக்கு நம்மளுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஈரான் இன்னைக்கு வீக்கெண்டா இருக்கிற சமயத்துல நம்ம அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு பேசுறதுக்கே ஒரு வாரம் ஆகுது நம்ம தரப்புல. இன்னும் சொல்ல போனா ஈரானுடைய தாக்குதலை கண்டிக்கிறோம், ஆனா ஈரானுடைய உச்ச தலைவரை கொன்னதை வந்து ஒரு சாவரினிட்டிக்கு ஏற்பட்ட பாதகமா இந்தியா பார்க்கல. இது வந்து நம்ம ஹிஸ்டாரிக் பொசிஷன்ஸ்ல இருந்து விலகியதா பார்க்கலையா, இல்ல இது வந்து ஒரு பிராக்மேட்டிக் நிலைப்பாடுன்னு பாக்குறீங்களா? ரியலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்க முடியும். கரெக்ட். இட் இஸ் டிபார்ச்சர் ஃப்ரம் ஹிஸ்டாரிக் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி ஆயத்துல்லா கமேனி இறந்தது கூட வந்து நம்ம இன்னும் ஆக்சுவலா ஃபார்மலா வந்து தெரிவிக்கல. பட் ஆனா வந்து ஜெய்சங்கரும் ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டரும் தே ஆர் கான்ஸ்டன்ட்லி ஸ்பீக்கிங். சோ பேக் சேனல்ல ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. பட் இது ஒரு சர்வதேச சட்டத்துல என்ன மாதிரியான ஒரு பாண்டோரா பாக்ஸ் உருவாக்குது? இன்னைக்கு வான் வழியா ஒரு நாட்டு தலைவரை கொண்டுட முடியும், கடத்திட முடியும் அப்படின்னா வல்லான் வகுத்தது வாய்க்கால் அப்படின்னு இது இன்னைக்கு எல்லா சக்திகளும் இதை செஞ்சிட முடியும் இல்லையா? நாளைக்கு இன்னைக்கு அமெரிக்கா ஈரானுக்கு செய்ய முடியும் அப்படின்னா ரஷ்ய அதிபர் யுக்ரைன் தலைவரை இப்படி கையாள முடியும் தான். கண்டிப்பா நீங்க ஃபாரின் ரிலேஷன்ஸ் இஸ் a jungle அப்படின்னு சொல்லுவாங்க. there is no king. ஒரு இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் நம்மளுக்கு இல்ல. அதனால வந்து மைட் இஸ் ரைட் அப்படின்ற பிரின்சிபல்ல தான் வந்து இப்ப இயங்குது. அப்படி இயங்கக்கூடாது, இது பிரின்சிபல் தான் இருக்கணும்னு சொல்லி தான் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிச்சாங்க. யுனைடெட் நேஷன்ஸ், WTO எல்லாம் அதுதான் ஆரம்பிச்சது. பட் இப்ப எல்லாமே வந்து நம்ம அந்த லெசன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியை மறந்துட்டு திருப்பி பழைய மாதிரி வந்து நம்ம ஏத்தாப்புல சண்டை போடுறது, நம்ம நினைச்சா வந்து இன்னும் கண்ட்ரி அட்டாக் பண்றது, நினைச்சா டாரிஃப் போடுறது அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். திஸ் இஸ் நாட் குட் ஃபார் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். இன்டர்நேஷனல் லா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அதனால வந்து இது வந்து with great power comes great responsibility அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து அமெரிக்கா, சைனா, இந்தியா இந்த மாதிரி பெரிய நாடுகள் எல்லாமே வந்து மாரல் லீடர்ஷிப் கொடுத்தாதான் இந்த நார்ம்ஸ் வந்து நிலைக்கும். எல்லாத்தையும் வந்து எல்லாருமே தனக்கு வேண்டியதா பண்ணிட்டே தான் இருக்காங்க. புட்டின் அட்டாக் பண்ணாலும் இப்ப என்ன சொல்ல முடியும்? அமெரிக்காவும் சர்வதேச அமைப்பு, இது இன்டர்நேஷனல் ஆர்டர் எப்படி சீர்குலைந்து போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த கடந்த ஒரு வாரம் பார்த்த சாட்சி. கர்னல் பிரின்ஸ் அவர்களுக்கும் திரு பானுச்சந்தர் அவர்களுக்கும் நம்முடைய இந்த பார்த்திபனுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி. இது வெரி அன்சர்டன் டேஸ் அஹெட். அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அணுகுவோம், பார்ப்போம். நன்றி. தொடர்ந்து தந்தி டிவியோடு இணைந்திருங்கள்.